உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க். இவர் ஸ்வீடனை சேர்ந்தவர். உலக வெப்பமயமாதலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுவதாக கூறி பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர். பல முறை போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான இவருக்கு உலகம் முழுவதும் ஆதரவாளர்கள் உள்ளனர். இஸ்ரேலில் காசா பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவித்து வந்தவர். இவங்க இப்போ புதுசா ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். இதனிடையே ஹமாஸ் அமைப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் சர்வதேச நாடுகளிலிருந்து காசாவிற்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை சுமார் 3 மாதங்களுக்கு இஸ்ரேல் நிறுத்தி வைத்தது. இஸ்ரேலின் நடவடிக்கையால் காசாவில் மிக மோசமான பஞ்சம் ஏற்படும் அபாயம் உருவாகும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்த நிலையில் அடிப்படை உதவிகளை மட்டும் காசாவிற்கு அனுப்பி வைக்க இஸ்ரேல் சம்மதித்தது. இந்த சூழலில் கிரெட்டா தன்பர்க் கடல் வழியாக நிவாரண பொருட்கள் அடங்கிய கப்பலில் காசாவிற்கு செல்ல முயன்றார். இந்த கப்பலில் அவருடன் சேர்ந்து பாலஸ்தீன வம்சாவளியை சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாசன் உட்பட மொத்தம் 12 சமூக ஆர்வலர்கள் பயணம் செய்தனர். மேட்லின் என பெயரிட்டப்பட்ட இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியில் இருந்து புறப்பட்டது. கடல் வழியாக சென்று இஸ்ரேல் தடுப்பு அமைப்பை மீறி காசா நகருக்கு நுழைய முயன்றது தன்பர்க் தலைமையிலான அந்த குழு. உடனடியாக அவர்களை கண்டறிந்த இஸ்ரேல் ராணுவம் அவர்களை சுற்றி வளைத்தது. அப்போது தங்களை இஸ்ரேல் ராணுவம் சிறைப்பிடித்து விட்டதாகவும் உடனே உலகம் முழுவதும் உள்ள தனது ஆர்வலர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து தன்னை விடுவிக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் தன்பர்க் ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனால் அவரை விடுவிக்க கோரி உலகம் முழுவதும் ஆதரவு குரல்கள் குவிந்தன. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட புகைப்படத்தில் தன்பர்க் கைது செய்த பிறகு அவருக்கு பிளாஸ்டிக் கவரில் பன் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அவர் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். இந்த புகைப்படம் இன்ஸ்டாவில் வைரலாகி பெரும் பேசு பொருளாகி உள்ளது. அதாவது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிரெட்டா தனக்கு தேவை என்ற போது மட்டும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வதற்கு பலரும் பலவிதமான விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். கிரெட்டா ஒரு நேர்மையான சுற்றுச்சூழல் போராளி கிடையாது. அவர் பல அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பவர். அவர்கள் மூலம் பல பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றும் பலர் பதிவிட்டு வருகின்றனர். மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.